ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்கே ஃபார்ட் ஆஃப் லைஃப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் திறமசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சில கட்டத்தில் கோபப்படுறதுனால, எரிச்சல் படுறதுனால தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில தருணங்களை இழந்திருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. அதை விட கோபத்தினாலும் எரிச்சினாலும் தன் வாழ்க்கையே இழந்த ஒரு சில மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதற்கு உதாரணமா ஒரு பஞ்சதந்திரம் அப்படிங்கிற கதையில, புகழ்பெற்ற பஞ்சதந்திர கதைகள்ல ஒரு சிறு கதையை உங்களுக்கு உதாரணமா நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம இப்ப அதிகமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம். ப்ராடக்ட் ரிவ்யூவை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை, ஜென்யூனான ரிவ்யூவை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ரிவ்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜென் ரிவ்யூ அப்படிங்கிற வெப்சைட் தான். திஸ் ஸ்டோரி ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அது மிக தைரியசாலவும் உடல் அளவுல வலிமை பெற்றதாகவும் இருந்துச்சு. அதனால் அந்த விலங்கம் மற்ற விலங்குகளை பார்க்கறப்ப அளவுக்கு அதிகமா வேட்டையாடி கொன்று தீர்த்துச்சான். இதே மாதிரி ஒரு சில காலங்களா அந்த சிங்கம் தனக்கு பசியே இல்லை அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமான மிருகங்களை வேட்டையாடி கொன்று போட்டுச்சான். இதை பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சிங்கத்தை பார்க்க சென்றுச்சான். அந்த சிங்கத்திட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுச்சான். நீங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசர், ஆனால் விரைவிலே நீங்கள் அரசாட்சி செய்ய இந்த காட்டில் மிருகங்களே இருக்க போவதில்லை. அந்த மிருகங்கள்லாம் சொன்னதை கேட்டதும் சிங்கம் ரொம்ப கோபமுற்று, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுச்சான். அப்போ மற்ற மிருகங்கள்லாம் சொல்லிச்சான், நீங்கள் அளவுக்கு அதிகமாக வேட்டையாடுறீங்க, அதனால் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உணவாக டெய்லி ஒரு விலங்கை நாங்களே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சான். அதற்கு சிங்கமும் ஒற்றுக்கொண்டதான். ஒரு சில காலங்களாக சீட்டு போட்டு குலுக்கி ஒரு பேர் வந்துச்சுன்னா அந்த விலங்கு தான் அந்த சீட்டில் என்ன பேர் வருதோ அந்த விலங்கு சிங்கத்துக்கு உணவாக அனுப்பி வச்சாங்களாம். இப்படி ஒரு சில காலங்கள் போணுச்சான். அதுக்கப்புறம் அந்த காட்டிலே இருக்கிற ஒரு குட்டி முயலோட பேர் வந்துச்சான். ஆனால் அந்த முயல் நான் சிங்கத்துக்கிட்ட போகமாட்டேன் அப்படின்னு மறுத்துச்சான். ஆனால் மற்ற எல்லா விலங்குகளும் சமாதானப்படுத்தி அந்த முயலை அனுப்பி வைத்தாங்களாம். பயத்தோடையும் கவலையோடையும் அந்த முயல் நடந்து போயிட்டே இருந்துச்சான். அப்போ வழியில் ஒரு பாலடைஞ்ச கிணறை அது பார்த்துச்சான். அதை எட்டி பார்க்குறப்ப ரொம்ப ஆழமாகவும் பயங்கரமாகவும் அந்த கிணறு இருப்பதை அது பார்த்துச்சான். அதுக்கப்புறம் ஒரு திட்டம் போட்டு அது என்ன பண்ணுச்சான், காலையில் இருந்து மாலை வரைக்கும் அந்த கிணத்துக்கு அடியிலேயே படுத்து தூங்கிடுச்சான். பொழுது சாய்ந்த மாலை நேரத்தில் அந்த முயல் என்ன பண்ணுச்சான், சிங்கம் இருக்கிற இடத்த நோக்கி பார்த்துச்சான். தூரத்தில் முயல் வரதை சிங்கம் பார்த்ததும் பயங்கரமாக கோவப்பட்டுச்சான். கோவப்பட்டது மட்டும் இல்லை, அந்த முயல் பக்கத்தில் போனதையும் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிச்சான். எதனாலனா, ஏற்கனவே சிங்கத்துக்கு ரொம்ப பசி, அதுவும் சின்ன முயல் அப்படின்னங்காட்டி அது ரொம்ப கோவப்பட்டு சொன்னிச்சான், எனக்கு ஏற்கனவே பசி, ஆனால் உங்கள் கூட்டத்தில் நீ இவ்வளோ சின்னவனாக இருக்க, உன்னை எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்களே, நான் இன்னைக்கு எல்லா மிருகங்களையும் நான் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு ரொம்ப கர்ஜனையோடு கோவப்பட்டு சொன்னிச்சான். அதற்கு அந்த முயல் சொன்னிச்சான், சிங்கராஜா, அவங்க மேலே எந்த தவறும் கிடையாது, என் மேலே தான் எல்லா தவறும் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். அதற்கு சிங்கம் கேட்டுச்சான், என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொன்னிச்சான், நாங்கள் 3 பேர் தான் வந்தோம், ஆனால் வர வழியில் ஒரு கிணற்றுக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் எட்டி போய் பார்த்து தண்ணி குடிக்கிறப்ப அதுக்குள்ளேருந்து வந்த ஒரு சிங்கம் எங்கள் 2 முயல்லையும் சாப்பிட்ருச்சு. நான் தான் தப்பிச்சு வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிச்சான். ஏற்கனவே சிங்கம் பசியிலையும் கோபத்தில் இருக்கு, ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிருச்சாம்மா இதை கேட்ட உடனே. என்ன, என்னுடைய இந்த காட்டில் இன்னொரு சிங்கமா?
என்னிடம் அதை அழைத்து கொண்டு வா என்று ரொம்ப கோபமாக கேட்டுச்சான். அதற்கு முயல் சொன்னிச்சான், நானே ரொம்ப தப்பிச்சு பயந்து தான் வந்தேன், நான் வேணா உங்களை அந்த சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்ட சிங்கமும் கேவா போகலான்னு ஒத்துக்கொண்டுச்சான். முயல் என்ன பண்ணுச்சான், அந்த சிங்கத்தை அந்த கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போணுச்சான். ஆனால் முயல் பக்கத்தில் போகலையாம், தூரமாக நின்று ரொம்ப பயந்த மாதிரி காமிச்சிக்கிச்சான். முயல் பயந்ததை பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் அந்த கிணற்றுல அந்த சிங்கம் எட்டி பார்த்துச்சான். பார்த்த உடனே ரொம்ப கோபத்தோடு பார்த்துச்சான். அதே மாதிரி தனக்கு எதிராக இன்னொரு சிங்கம் தன்னை பார்ப்பதாக அது உணர்ந்துச்சான். ஆத்திரத்தோட ஒரு கர்ஜனை கொடுத்துச்சான். அந்த கிணற்றுக்குள்ள இருந்து எதிரொலியும் கேட்டுச்சான். தண்ணீருக்குள் பார்த்தால் தன்னுடைய உருவம் பிரதிபலிக்கும் என்பதை கூட கோபத்திலும் ஆத்திரத்திலும் மறந்த சிங்கம் பாய்ந்து கிணற்றுக்குள் விழுந்து இறந்தது. சிங்கம் இருந்ததையும் மற்ற மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தன. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்டீங்களா? இந்த சிங்கத்தை போலதான் இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய கோபத்தினாலும் எரிச்சல்னாலேயும் பல சூழ்நிலைகளில் நம்ம தவறான முடிவெடுக்க தள்ளப்படுறோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டு என்பது உண்மை. அதனால நம்ம கோபத்தையும் எரிச்சலையும் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு பொறுமையா அமைதியா சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கையில சந்தோஷம் தான். வாழ்க்கை வாழ்வதற்கே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட். தேங்க்யூ.